ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி பன்னீர். ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சில்லி பன்னீருக்குள்ளே பேட்டர் ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர், உப்பு, பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சோயா சாஸ், தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் செமி கன்சிஸ்டன்சியில் ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இதை ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ சில்லி பன்னீருக்குள்ள சாஸுக்கு டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், வினிகர், சுகர், ரெட் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணதை அந்த பேட்டரில் டிப் பண்ணி ஹாட் ஆயிலில் போட்டு ஒரு 1 to 2 minutes ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதை நம்ம டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துட்டு திருப்பி ஹை ஃப்ளேம் வச்சு மறுபடியும் ஒருக்கா பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு பன்னீர் நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ அதை வடிகட்டி எடுத்து ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ சாஸ் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெயில் பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், கேப்சிகம் போட்டு 2 minutes ஹை ஃப்ளேமில் நல்லா சாட்டே பண்ணுங்கள். அது கொஞ்சமாக ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்கணும் அதில். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாஸ் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சாஸ் ஒரு கொதி வரணும். இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சாஸ் கொஞ்சம் திக்காகும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொரிச்சு வச்சுருக்கிற பன்னீரை நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணி அகெயின் இந்த ஹோல் ப்ராசஸ் யூஸ்வலாக இந்த இண்டோ சைனீஸ் ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஒரு வாக் இருந்துச்சுன்னா அதில் குக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த லெஃப்ட் ஓவர் பேட்டர்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம். யூஸ்வலாக கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்து ஊற்றணும். பட் அந்த பேட்டரே நம்ம ஒரு ஸ்பூன் ஊற்றினாலே அது நல்ல உங்களுக்கு கிளேஸ் மாதிரி கொடுக்கும். அதை ஊற்றிட்டு அகெயின் ஹை ஃப்ளேமில் போட்டு 1 minute டாஸ் பண்ணுங்கள். இந்த ஹோல் டிஷ்ஷே நீங்கள் அண்டர் 30 minutesல பண்ணிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சில்லி பன்னீர் ரெடி. இதை ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றி மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கார்னிஷ் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி பன்னீர் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.